ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரை நேரில் சென்று சந்தித்த அமைச்சர் ஜான்குமார். புதுவை அரசியல் குறித்து வெங்கட்ராமனுடன் முக்கிய ஆலோசனை. அமைச்சர் ஜான்குமார் சந்திப்பு குறித்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார் நேரில் எனது இல்லத்திற்கு வந்து எனது தலைமையில் புதிய கட்சி ஆரம்பித்ததை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி அரசியலில் மூத்த அரசியல்வாதியாக இருப்பதால் மரியாதை நிமித்தமாக என்னை சந்தித்தார். மேலும் அவருக்கு மேதகு துணைநிலை ஆளுநர் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்து 147 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் ஜான்குமாருக்கு இன்னும் இலாக்கா ஒதுக்கவில்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இதுபோன்று இலாக்கா இல்லாமல் அமைச்சர்கள் இல்லை. இது தொடர்பாக 2 முறை கட்சியின் சார்பாகவும் புதுவை மாநிலத்தின் மக்கள் சார்பாகவும் ஜனநாயக ரீதியில் நான் அறிக்கை வெளியிட்டு குரல் கொடுத்தும் முதலமைச்சர் ரங்கசாமி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் கடைசியாக கடந்த வாரம் போலி மருந்து தொழிற்சாலை தொடர்பாக CBI விசாரணை கோரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து வலியுறுத்திய போது அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினேன். அது தொடர்பாக பேட்டியும் கொடுத்திருந்தேன். அதற்கு அமைச்சர் ஜான்குமார் என்னை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசனை செய்ததாகவும் எதிர்கால அரசியல் நிலையில் எடுக்க வேண்டிய நிலை குறித்தும் கலந்தாலோசித்ததாகவும் தெரிவித்தார். விரைவில் புதுவையில் ஒரு நல்ல அரசியல் மாற்றம் விரைவில் வரும் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலம் இயங்கும் மத்திய அரசின் ஆத்ம திட்டம் 2026-2027க்கான ஆத்ம செயல் திட்ட கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர், புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலம் இயங்கும் மத்திய அரசின் ஆத்ம திட்டம் 2026-2027 ஆண்டிற்கான ஆத்ம செயல் திட்ட கலந்தாய்வு கூட்டம் தட்டாஞ்சாவடியில் உள்ள உழவர் பயிற்சி கூடத்தில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு ஆத்ம திட்ட துணை இயக்குனர் சாந்தி பால்ராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார். இதனைத் தொடர்ந்து ஆத்ம திட்ட இயக்குனர் செழியன் பாபு ஆத்ம திட்ட செயல்பாடு மற்றும் 2026-2027 ஆண்டிற்கு செயல்படுத்த வேண்டிய திட்டம் சார்ந்த செயல்பாடுகள் குறித்தும் விளக்கி பேசினார். கூடுதல் வேளாண் இயக்குனர் ஜெய்சங்கர் தலைமை தாங்கி ஆத்ம திட்டத்திற்கான நோக்கம், அதை செயல்படுத்தும் விதம், பெண்களின் முன்னேற்றத்திற்கு ஆத்ம திட்ட செயல்பாடு குறித்து விளக்கி பேசினார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர், பாகூர் துணை இயக்குனர், தோட்டக்கலை பிரிவு, கால்நடை துறை, மீன்வளத்துறை ஆகிய துறைகளை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களின் துறை சார்ந்த திட்டம் மற்றும் விவசாயிகள் பயன்படக்கூடிய வகையில் அதை ஆத்ம குழுக்களுக்கு செயல்படுத்தும் முறை குறித்து பேசினர். அந்தந்த உழவர் உதவியகத்தை சார்ந்த விவசாய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை அதிகாரிகளிடம் பகிர்ந்து கொண்டு அதை செயல்படுத்த கோரிக்கை வைத்தனர். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வேளாண் உற்பத்தி, இடுபொருள் தயாரிப்பு, கால்நடை அபிவிருத்தி, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு பற்றிய திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை சார்ந்த துணை இயக்குநர்கள், வேளாண் அலுவலர்கள், ஆத்ம திட்ட விரிவாக்க பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அந்த அளவுக்கு நல்லா டெரிவேஷன் இல்லை, நம்மளே பண்ணிட்டு நம்ம பண்றதுக்கான வாய்ப்பு நம்ம டெமோ மாதிரி சார். அது ஒரு எங்கெங்கெல்லாம் ஃபார்மர்ஸ் பண்ண நாங்கள் கேள்வி பண்ணுறோம். நம்ம அதே மாதிரி பண்ணைகளையும் சில பண்ணைகளை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கான வழிவகைகள் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதே சமயத்தில் நீங்கள் விவசாயிகளும் நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கான எல்லா தொழில்நுட்பமும் உங்களுக்கு ஒரு புக்லெட்டாகவே போட்டு நாங்கள் வேலை கொடுத்துருவோம். எப்படி நம்ம வந்து இதுக்குள்ள நம்ம ஃபிட் பண்ண முடியும்னு பார்த்து நம்ம ஒரு கலந்தாய்வு பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தா நம்ம செய்யற வேலைன்றது வந்து. நோனாங்குப்பம் அங்காளம்மன் கோவில் வளாகத்தில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் அவர்களின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் மற்றும் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மன்னவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் அங்காளம்மன் கோவில் வளாகத்தில் ஆலோசனை மற்றும் குறைகள் தொடர்பான கூட்டம் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நோனாங்குப்பம் பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஊர் முக்கிய நபர்கள் கலந்து கொண்டு தங்களின் பகுதியில் என்னென்ன குறைகள் உள்ளன என்று முன்னாள் அரசு கொறடா அனந்தராமனிடம் கூறினர்.
அப்பகுதியில் உள்ள பெண்கள் உணவுகள் எப்படி முக்கியமோ அதேபோல் குடிப்பதற்கு தண்ணீர் சரியாக இல்லை என்பதையும், அதேபோல் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் என்று கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக அறிவித்துவிட்டு கடைநிலை ஊழியரை அந்தந்த பகுதிக்கு அனுப்பி குறைகளை கேட்டுக்கொண்டு செல்கிறார்கள். அது செயல்படவில்லை என்று சில நபர்கள் கூறினார்கள். இதேபோல் அப்பகுதியில் என்னென்ன குறைகள் உள்ளன, அதனை இதுவரை புதுச்சேரி அரசு சரி செய்து தரவில்லை. இதுபோல் பலதரப்பட்ட செயல்பாடுகளை இழந்து ஒவ்வொரு தொகுதியும் செயல்படுகிறது என்பதை பொதுமக்கள் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமனிடம் தெரிவித்தனர். அதற்கு அனந்தராமன் பொதுமக்களிடையே பேசுகையில், விரைவில் நமது தொகுதியில் அனைத்து சலுகைகள், ரேஷன் கடை, சமுதாய நலக்கூடம், சாலைகள் போன்ற செயல்பாடுகளை விரைவில் கொண்டுவதற்கு வழி செய்வோம். வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பத்மநாபன், ஜெயராமன், அண்ணாமலை, நடராஜன், ஜீவா, பாஸ்கரன், மகேந்திரன், ஜோதி, மகேஷ், ஆறுமுகம், நாகராஜ், சிவா, ஆனந்த், வேலு, சக்திவேல், கருணாகரன், லோகநாதன், அருள், சிவகுமார், ஐயனார் கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டத்தில் பலதரப்பட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டன. ஏன் ஒரு குடும்பம்ன்றது நான் என ஒரு ஆளுக்காக பேசல, ஒரு தனிப்பட்ட நபரால எதையுமே செய்ய முடியாது. சோ எங்க குடும்பத்துல ஏற்பட்ட மாதிரி மற்ற குடும்பத்து நபர்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு தண்ணியினால ஏற்படக்கூடாது. தீர்மானம் போட்டு நாங்க எல்லாம் பேசிட்டோம். இந்த கிராமத்துக்கு எல்லாம் குறைபாடுகள்லாம் சொல்லிருக்கோம். சர்வதேச கர்லாக்கட்டை தினத்தை முன்னிட்டு 617 மாணவர்கள் பங்கேற்று 1620 முறை மெய்ப்பாடம் மற்றும் கர்லாக்கட்டை சுற்றும் உலக சாதனை நிகழ்வு புதுச்சேரி புதுக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. சர்வதேச கர்லாக்கட்டை தினத்தையொட்டி புதுச்சேரி பூரணாங்குப்பம் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் சார்பில் கர்லாக்கட்டை சுற்றும் உலக சாதனை நிகழ்வு புதுக்குப்பம் பேரடைஸ் கடற்கரையில் நடைபெற்றது. குருகுலத்தின் நிறுவன ஆசிரியர் ஜோதி கண்ணன் தலைமையில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 617 மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினரான சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் 23 வரிசையில் நின்ற மாணவ மாணவிகள் 31 நிமிடம் 14 வினாடிகள் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் 12 ராசிகளுக்கும் 1620 சுற்றுகள் என மெய்ப்பாடங்கள் மற்றும் கர்லாக்கட்டை சுற்றி பம்பை உடுக்கையுடன் மேளதாளம் முழங்க உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. உலக சாதனை நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் உலக சாதனை நிகழ்த்திய ஜோதி குருகுலம் நிறுவனர் மற்றும் ஆசிரியர் ஜோதி கண்ணனுக்கு அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் மற்றும் ஈச் வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து உலக சாதனை நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள், பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன், ஈச் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் டாக்டர் தமிழ்வாணன் மற்றும் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒருங்கிணைப்பாளர் அருண் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாரதியார் கிராம வங்கியானது மத்திய அரசின் அரசாணைப்படி புதுச்சேரி கிராம வங்கி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என வங்கி சார்பாக வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து கிராம வங்கிகளின் பெயரையும் வங்கியின் சின்னத்தையும் நிலைப்படுத்தும் விதமாக மத்திய அரசானது கடந்த அக்டோபர் மாதம் 24ஆம் தேதியன்று வெளியிடப்பட்ட அரசாணையில் அந்தந்த மாநிலத்தின் பெயரை தொடர்ந்து கிராம வங்கி என்ற பெயரில் அழைக்கப்படும் என்றும், இந்த அரசாணையின்படி புதுவை பாரதியார் கிராம வங்கி இனி புதுச்சேரி கிராம வங்கியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது இந்தியா முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்கள்,
ஊரக வங்கி கிளைகளை எளிதில் அடையாளம் காணவும் இந்திய அரசின் வங்கி என்ற நம்பகத்தன்மையை ஏற்படுத்தவும் ஏதுவாக அமையும். மேலும் வங்கி பெயர் மாற்றம் எந்த வகையிலும் வாடிக்கையாளர்களையும் வங்கி கணக்கையோ பாதிக்காது என வங்கி சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. திண்டிவனம் அருகே தனியார் டிராவல்ஸ் முன்பக்க டயர் வெடித்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் எதிர் திசையில் பாய்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருச்சியிலிருந்து சுமார் 25 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி தனியார் சொகுசு பேருந்தானது திண்டிவனம் அடுத்த கேணிப்பட்டு அருகே வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென தனியார் பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து எதிர் திசையில் விழுப்புரம் சாலை வழியாக சென்டர் மீடியேட்டரை உடைத்துக் கொண்டு வந்தது. அப்பொழுது அந்த திசையில் வானூர் வட்டம் இடையான்குளம் பகுதியை சேர்ந்த கமலக்கண்ணன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். தனியார் பேருந்தானது கமலக்கண்ணன் மீது மோதி அருகே இருந்த சாலையோர பள்ளத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 25 பேர் காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் பேருந்தில் உள்ளவர்கள் தங்களை காப்பாற்றுமாறு கத்தியதை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் பேருந்து மோதியதில் கமலக்கண்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து மயிலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்பது ஆண்டுகளுக்கும் மேலாக காலியாக இருக்கும் சுகாதார ஆய்வாளர்கள் பதவியை தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி அரசு மருத்துவமனை அருகே கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப உதவியாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் 9 ஆண்டுகளுக்கும் மேலாக காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பதவிகளை தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி புதுச்சேரி அரசு மருத்துவமனை அருகே 50க்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநிலத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கான சுகாதார ஆய்வாளர் காலி பணியிடங்கள் மட்டுமல்லாது ஊனமுற்றோர் பிரிவினருக்கான பதவிகளையும் நிரப்பப்படாமல் உள்ளது. போட்டித் தேர்வு மூலம் சுகாதார உதவியாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு இன்னமும் பொறுப்பு வழங்கப்படாமல் இருப்பதால் சுகாதார ஊழியர்களின் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் மாநிலம் முழுவதும் சுகாதார பணியை மேற்கொள்வதற்கும் வழி நடத்துவதற்கும் சுணக்கமான சூழல் நிலவுகிறது. இந்த நிலையில்தான் சுகாதார ஆய்வாளர்கள் பதவியை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சுகாதார பணியாளர் சங்கத்தின் தலைவர் திருப்பதி பேசுகையில், காத்திருப்போர் பட்டியலில் தகுதி வாய்ந்த நபர்கள் பணி நியமனம் செய்யாமல் இருப்பதால் மாநிலம் முழுவதும் சுகாதார பணியாளர்கள் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாவதாகவும் தகுதி வாய்ந்த நபர்களுக்கு பணி உயர்வு கொடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார்.
உதவியாளர், ஆய்வாளர், உதவியாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர் அனைவருக்கும் புதுச்சேரியை சேர்ந்த பிரபல ரவுடி சென்னையில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த தமிழக காவல்துறை. திருவொற்றியூரில் நடைபெற்ற கொலை வழக்கு தொடர்பாக எண்ணூர் சுனாமி குடியிருப்பில் பதுங்கியிருந்த புதுச்சேரியை சேர்ந்த ரவுடி பட்டு விக்கியை பிடிக்க காவல்துறையினர் முயற்சி செய்தனர். அப்பொழுது பிடிக்க வந்த உதவி ஆய்வாளர் நவீன் மீது பெட்ரோல் குண்டு வீசி தப்ப முயன்ற ரவுடி விக்கியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். காயமடைந்த விக்கி தற்பொழுது சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குருசுக்குப்பம் பகுதியை சேர்ந்த இவர் பொதுப்பணித்துறை அமைச்சரின் ஆதரவாளர் கணேசன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி ஆவார். புதுச்சேரியில் தொழிற்சாலை நடத்தி 16 மாநிலங்களில் போலி மருந்து விற்பனை செய்துள்ளதாக கைது செய்யப்பட்ட உரிமையாளர் பரபரப்பு வாக்குமூலம். போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த ராஜா என்கிற வள்ளியப்பன், விவேக் ஆகியோர் புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். தொடர்ந்து அவர்களை சிபிசிஐடி ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான காவல்துறையினர் விசாரணைக்காக உருளையன்பேட்டையில் உள்ள காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ராஜா காவல்துறையினரிடம் கூறியதாவது: கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் மருந்து தொழில் துவங்கிய போது சரியாக லாபம் இல்லை. இதையடுத்து போலி மருந்து விற்பனை செய்ததில் கடந்த 6-7 ஆண்டுகளாக நல்ல லாபம் கிடைத்தது. புதுவையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் தமிழகம், கேரள மாநிலங்களிலும் விற்பனை செய்து வந்ததாலும் வட மாநிலங்களில் அதிக சப்ளை செய்யப்பட்டது. மேலும் புதுவையில் உள்ள அனைத்து அரசியல் பிரமுகர்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்கள் யார் யார் என்பது குறித்து காவல்துறையினரிடம் கூற மறுத்துவிட்டதாகவும் தெரிகிறது. இதனிடையே ராஜா மற்றும் விவேக் சரணடைந்த தகவல் அறிந்த உத்தரப்பிரதேசம் மற்றும் ஆக்ரா, மிசாபுரா காவல்துறையினர் அவர்களை விசாரணைக்கு அழைத்து செல்ல 2 நாட்களுக்குள் புதுவை வர திட்டமிட்டுள்ளனர். மேலும் ராஜா பெயரில் சுமார் 10க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருந்ததும் அதில் தற்பொழுது பணம் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தொடர்ந்து மேற்கூறிய வங்கி கணக்கில் இருந்து கோடிக்கணக்கில் பண பரிவர்த்தனை செய்துள்ளார். அதில் யார் யாருக்கு பண பரிவர்த்தனை செய்தார் என்பது குறித்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே சிபிசிஐடி காவல்துறையினரிடம் ராஜா அளித்த தகவலின் அடிப்படையில் புதுவையில் தயாரிக்கப்பட்ட வட மாநிலங்களில் சப்ளை செய்யப்பட்டுள்ள போலி மருந்துகள் அனைத்தையும் விற்பனை செய்ய தடை விதிக்க கோரி புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாடு துறை மூலம் மத்திய மருந்து தர கட்டுப்பாடு நோட்டீஸ் அனுப்ப திட்டமிட்டுள்ளனர். இவ்வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலரை சிறப்பு புலனாய்வு குழு 10க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்துள்ளது. புதுச்சேரியில் அடுத்தடுத்து செயின் பறிப்பு சம்பவம். காவலர்கள் குடியிருப்பு மற்றும் மைதானம் அருகே நடந்த சம்பவத்தால் அச்சத்தில் பொதுமக்கள். புதுச்சேரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரை சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வி. இவர் வழக்கம் போல் வீட்டின் அருகே உள்ள காவலர் மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அடையாளம் தெரியாத 2 மர்ம நபர்கள் பின்பக்கமாக இருசக்கர வாகனத்தில் வந்து தமிழ்ச்செல்வி அணிந்திருந்த 6.5 பவுண்ட் செயினை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்று விட்டனர். அந்த பெண் கூச்சலிட்டவுடன் அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் அந்த மர்ம நபர்கள் மாயமாகிவிட்டனர். இதுகுறித்து தமிழ்ச்செல்வி கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்திற்கு சென்று அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். அதேபோல் ஆலங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயந்தி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவர் வழக்கம் போல் தொழிற்பேட்டை பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி நடந்து சென்றுள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத 2 மர்ம நபர்கள் பின்பக்கமாக இருசக்கர வாகனத்தில் வந்து அந்த பெண் அணிந்திருந்த செயினை பறித்துக் கொண்டு தப்பி சென்று விட்டனர். அந்த பெண் கூச்சலிட்டவுடன் அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் அந்த மர்ம நபர்கள் மாயமாகிவிட்டனர். தொடர்ந்து அடுத்தடுத்து 2 தினங்களில் செயின் பறிப்பு சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரியில் தொடர் போராட்டம் காரணமாக சட்டப்பேரவை வளாகத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு கடந்த தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. அது மட்டுமின்றி தொடர்ந்து நடைபெற்ற சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது வாரிசுதாரர்களுக்கு வேலை உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டது. இதனிடையே அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இன்னும் தேர்தலை சந்திக்க சில மாதங்களே உள்ளதால் அறிவித்த வாக்குறுதிகள் மற்றும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அறிவித்த அறிவிப்புகளை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசானது நிறைவேற்ற முயற்சிகள் எடுத்து வருகிறது. அதன்படி காலி பணியிடங்களை நிரப்ப தற்பொழுது முடிவு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் வாரிசுதாரர்களுக்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் சட்டப்பேரவை அருகே இறந்த அரசு ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் ஒன்று கூடினர். இதேபோல் புதுச்சேரியில் தொடர்ந்து ஆளும் அரசை கண்டித்தும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்திற்கு கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதன்படி வழக்கத்தை விட அதிகப்படியான சட்டப்பேரவை காவலர்கள் மற்றும் பெரிய கடை காவல் நிலைய காவல்துறையினர் தற்பொழுது கூடுதல் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சட்டப்பேரவைக்குள் செல்லும் பொதுமக்களை முழு சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கின்றனர். மேலும் சட்டப்பேரவை வளாகம் அருகே பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு போராட்ட நோக்கத்தோடு உள்ளே செல்பவர்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்பி வருகின்றனர். என்ன இருக்கு அப்படின்னா மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய பிரியாணி சமைக்கும் கருவி அதிநவீன இயந்திரத்தை உருவாக்கி பள்ளி மாணவன் சாதனை. இளைய தலைமுறை புதுமை கண்டுபிடிப்பாளர்களை ஒருங்கிணைக்கும் கேட்டலிஸ்ட் இன்னோவேஷன் அமைப்பின் தலைவரும் புதுவை அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி கணினி அறிவியல் பிரிவு மாணவர்தான் சாத்விக் கார்த்திகேயன். இவர் தனது இளம் வயது முதல் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதில் ஆர்வமுடையவர். இவரது ஆர்வத்தை கண்ட பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு உறுதுணையாக இருந்தனர். அந்த வகையில் உருவாக்கப்பட்டதுதான் அதிநவீன முறையில் பிரியாணி செய்யும் இயந்திரம். பொதுவாக பல்வேறு வகையான உணவுகள் இருந்தாலும் பிரியாணி என்றால் அனைத்து உணவுகளையும் தள்ளி வைத்துவிட்டு பிரியாணி சாப்பிடுவதுதான் தற்போதுள்ள இளைய தலைமுறை முதல் நமது முன்னோர்கள் வரை பழக்கமாக வைத்துள்ளனர். அப்படி ஒரு சுவையான சுத்தமான பிரியாணியை குழையாமலும் அடிப்பிடிக்காமல் பழப்பழ என்று சாப்பிடும் போது யார்தான் பிரியாணியை வேண்டாம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் கமகமக்கும் வாசனையோடு சூப்பர் டேஸ்டில் பிரியாணி செய்யக்கூடிய அதிநவீன இயந்திரத்தை தான் பள்ளி மாணவன் கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளார். இதுகுறித்து சாதனை மாணவன் கூறுகையில், பிரியாணி செய்யும் போது தேவையான மசாலா பொருட்களை சேர்த்து கிளறும் போது இதில் உள்ள ரெக்கைகள் மசாலா பொருட்கள் அடிப்பிடிக்காமல் பார்த்துக் கொள்ளும். அதே சமயத்தில் வீட்டில் செய்வது மட்டுமல்ல, பெரிய பெரிய நிகழ்வுகள், திருமண மண்டபங்கள் போன்றவற்றிலும் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தும் போது மனிதனின் உடல் உழைப்பை குறைத்து சென்சார் மூலம் இயக்கினால் சூப்பர் டேஸ்டில் பிரியாணியை செய்ய முடியும். மேலும் பிரியாணி செய்யும் போது அதன் அருகில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நேர கட்டுப்பாட்டு கருவி மூலம் நேரத்தை நிர்ணயித்துக் கொண்டு சுமார் 25 முதல் 50 மீட்டர் தூரத்தில் இருந்து கொண்டே பிரியாணியை செய்யலாம். இந்த கருவியை பயன்படுத்தி பிரியாணி செய்யும் பொழுது சுற்றுப்புற சூழலுக்கு மாசு ஏற்படாது, சாதம் அடிப்பிடிக்காது, குழையாது, குறைந்த நேரத்தில் அதிக அளவில் பிரியாணி செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மாணவன் சாத்விக் கார்த்திகேயன் பிரியாணி செய்யும் இயந்திரம் மட்டுமல்ல, சென்சார் மூலம் உடல் இயக்க குறைபாடு நோயாளிகள் மற்றும் முதியோருக்கு உடல் சுத்தம் செய்ய உதவும் கருவி போன்றவற்றையும் கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரெடிஷனல் தம் பிரியாணி குக்கீத்துக்கு மூடிலன்னு கொஞ்சம் நம்ம திறந்து பார்த்துருவோம். செய்யணும்னு அவசியம் கிடையாது. 50 கிலோ குறியும் செய்யலாம், எவ்வளவு பெருசு வேணாலும் செய்யலாம்.
அந்த அளவுக்கு இந்த நம்ம பாத்திரத்தை கூட மாற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சப்போஸ் நம்ம வேற ஏதாச்சும் இந்த பிரியாணியை தவிர வேற சலவை கூடம் கட்ட வலியுறுத்தி புதிரை வண்ணான் விடுதலை இயக்கத்தினர் உழவர்கரை நகராட்சி ஆணையரை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி ஆட்சி பரப்பில் உழவர்கரை நகராட்சி எல்லைக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் சேரிவாழ் வண்ணன் என்ற புதிரை வண்ணான் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் சலவை தொழில் செய்து வாழ்ந்து வருகிறோம். பட்டியலின எஸ்சி சலவை தொழிலாளர்கள் சமூகத்தை சேர்ந்த எங்களுக்கு சிறப்பு கூறு SCP நிதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தை தேர்வு செய்து சலவை கூடம் கட்டுவதற்காக பலமுறை விண்ணப்பங்கள் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜிடம் கொடுக்கப்பட்டது. எங்களது கோரிக்கைகளை ஏற்று ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர்கள் வருவாய் அதிகாரி இடத்தை தேர்வு செய்து பார்வையிட்டனர். ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மற்றும் செயலர் அவர்களை சந்தித்து எங்களது கோரிக்கையை வலியுறுத்தினோம். எங்களது நீண்டகால கோரிக்கையை ஏற்று ஆதிதிராவிடர் நலத்துறை செயலாளர் முத்தம்மா சலவை கூடம் SCP நிதியில் கட்டுவதற்கு மதிப்பீடு மற்றும் கோப்புகளை தயார் செய்து அனுப்புமாறு உழவர்கரை நகராட்சி ஆணையருக்கு உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை சிறிதளவும் பொருட்படுத்தாமல் காலம் கடத்தி கொண்டு போகும் ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் உதவி பொறியாளரை கண்டித்து இயக்கத்தின் சார்பாக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு புதிரை வண்ணான் விடுதலை இயக்கத்தின் தலைவர் கூத்தன் என்கிற தெய்வநீதி, பொதுச் செயலாளர் அர்ஜுனன், வில்லியனூர் கொம்யூன் தலைமை நிர்வாகிகள் கோவிந்தன், சுப்பிரமணியன், கலியமூர்த்தி, அழகுவேல், மோகன், குணசேகரன், ராஜசேகர், சத்யராஜ், அண்ணாமலை பாபு, பிரகாஷ், மணிமாறன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இப்போராட்டத்தை வழிநடத்திய புதிரை வண்ணான் விடுதலை இயக்கம், புதுவை மாநில தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் கைது செய்தனர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீரவண்ணானி வீர வணக்கம் உதயவண்ணானி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு வணக்கம் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு வீர கோரிக்கையை ஏற்றுவிடு வெட்கம் கட்ட புதிய அரசே வெட்கம் கட்ட புதிய அரசே ஆணையருக்கு ஆணையிடு ஆணையருக்கு ஆணையிடு தலைமைச் செயலரை மதிக்காத புதுச்சேரியில் பொது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவ்வழக்கை விசாரித்த நீதிபதி பதவி விலக கோரி இந்தியா கூட்டணியை சேர்ந்த 120 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட மனுவை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் அளித்தனர். இந்த நிலையில் இந்துக்களுக்கு எதிராக சபாநாயகரிடம் அளிக்கப்பட்ட மனுவில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் முதல் கையெழுத்திட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சார்பில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட போராட்டத்தில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் உள்ளிட்டோர் பங்கேற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்தின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் போலி மருந்து விவகாரத்தை திசை திருப்பும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்தின் உருவ பொம்மையை எரித்தும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உள்ளிட்ட பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புதுச்சேரியில் அனைத்து சமுதாயத்தினரும் சகோதரத்துவத்துடன் உள்ள நிலையில் வன்முறையை தூண்டும் வகையில் போராட்டம் நடத்திய பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் தெரியல போகிறாங்க முன்னாள் சபாநாயகர் பின்னாடி அது மாதிரி நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்.
நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பதவி நீக்க விவகாரத்தில் வைத்தியலிங்கத்தின் உருவ பொம்மையை சவப்பாடையில் எடுத்து வந்து பாஜகவினர் தீ வைத்து எரித்தும் மோடியின் உருவப்படத்தை காங்கிரஸ் கட்சியினர் கிழித்தும் மாறி மாறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் புதுச்சேரியில் பரபரப்பு நிலவியது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் இந்தியா கூட்டணியை சேர்ந்த 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு மனு அளித்தனர். அதில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினரான வைத்தியலிங்கம் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி முதல் கையெழுத்திட்டார். இந்த நிலையில் இந்து மக்களுக்கு எதிராக கையெழுத்து போட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரி பாஜகவினர் காமராஜர் சிலை அருகே மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்தின் உருவப்படத்தை சவப்பாடையில் எடுத்து வந்து தீ வைத்து எரித்தனர். மேலும் இதனை தடுக்க முயன்ற காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. பாஜகவினர் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்து பாஜக நடத்தும் போராட்ட இடத்திற்கு செல்ல முயன்றனர். அப்போது அவர்களை அண்ணா சாலையில் காவல்துறையினர் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். இதனால் அவர்கள் அங்கேயே பாஜகவினரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து கையில் வைத்திருந்த மோடி உருவப்படத்தை கிழித்து எறிய முயன்றதால் பரபரப்பு நிலவியது. பாஜகவினரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினரும் காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்து பாஜகவினரும் மாறி மாறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் புதுச்சேரியில் பதற்றமான சூழல் உருவானது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் 100க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவையில் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் ரசிகர்கள் மனுக்குல விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்தநாள் அன்று புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் ஆண்டுதோறும் மணக்குள விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்துவதும் ஏழை எளிய மக்களுக்கு நல உதவிகளை செய்வதும் அந்த மாநில ரஜினி ரசிகர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த வகையில் இந்த வருடம் நடிகர் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளை மட்டுமல்லாது ரஜினி கலை உலகத்திற்கு வந்து 50வது ஆண்டை சிறப்பிக்கும் விதமாக ரஜினி ரசிகர்கள் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ரஜினி ரசிகர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவும் சேலை, வேட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். தொடர்ந்து புதுச்சேரி திரையரங்கில் 1999 வெளியாகி வெற்றிகரமாக ஓடிய படையப்பா திரைப்படம் நாடு முழுவதும் இன்று ரஜினிகாந்த் பிறந்த நாளையொட்டி ரீரிலீஸ் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இதனை கொண்டாடும் வகையில் ரஜினி ரசிகர்கள் ஒன்றிணைந்து துப்புரவு பணியாளர்களை திரையரங்கம் அழைத்து வந்து வளாகத்தில் பிரம்மாண்ட கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர். மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கு ரஜினி ரசிகர்கள் சார்பாக நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ரஜினி ரசிகர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கேமரா